வணக்கம் மக்களே! யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். என்னப்பா சொல்றீங்க? ஒரு குழந்தைய ஒரு தாயே கொலை பண்ணிட்டாங்களா? எவ்வளோ மோசமான பொண்ணா இருப்பாங்க. ஏங்க இப்படி பண்ணாங்க? மக்களே! உங்களுக்கும் இத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க செய்திக்குள்ள போலாம். தன்னுடைய மகன் 4 வயது அந்த குழந்தைய துடி துடிக்க தன்னுடைய கையாலேயே கொலை பண்ணியிருக்காங்க. இது ஏன்? இது எதற்காக? அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கோபமும், அவ்வளோ வெறியும் எங்கிருந்து வந்தது? அவ்வளோ மோசமான மனநிலையில இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இத குறிச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். இவங்க யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேரு சுசைனா சேத். இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பழைய இடத்துல அவங்களுடைய பழைய மாநிலம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா மாநிலத்தில சேர்ந்தவங்க. இவங்க வந்து பெங்களூர்ல வேலை பார்க்க வந்திருக்காங்க. பெங்களூர்ல ரெசிடென்ட் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க தங்கி வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரும் கேரளா மாநிலத்தில சேர்ந்தவர். அவரும் வேலை விஷயமா இங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளயே பேச்சு நடந்திருக்கு. பழக்கம் ஏற்பட்டிருக்கு. காதலா மாறியிருக்கு. இது திருமணம் வரைக்கும் போயிருக்கு. வீட்லயும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்லயும் அக்செப்ட் பண்ணிட்டு 2010ல இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு வெற்றிகரமா. சுசைனா சேத்துன்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே இவர் சுசைனா சேத்தும் சரி, வெங்கட்ராமனும் சரி 2 பேருமே இன்ஜினியர்ஸ். அதாவது அதில ஸ்பெஷலா சுசைனா சேத்துன்றவங்க செயற்கை நுண்ணறிவு தகவல் அறியும் அ அந்த தகவல் நுட்புத் துறையில வல்லுனரா இருந்திருக்காங்க. அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் ப்ளஸ் இன்ஜினியரிங்கில ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய திறமை, இவங்களுடைய இது வல்லுனரா இருக்கிறதுக்கு காரணம், இப்போ லேட்டஸ்ட்டா வந்து இந்திய அளவுல 100 பெண்கள், மிக முக்கியமான பெண்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தம்போது, இவங்களோட பேரும் அந்த திறமை வாய்ந்த பெண்கள். அதாவது வேர்ல்டு வைஸ் இல்லாம நம்மளுடைய இந்தியா லெவல்ல யார் பெஸ்ட் விமன் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது, இவங்களோட பேரும் வந்திருக்கு. 100வது இடத்துலயும் இந்த 100 பேர் லிஸ்ட்ல இவங்களோட பேரும் வந்திருக்கு. எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்ல? இது செயற்கை நுண்ணறிவுல அந்த அவங்களுடைய துறையில அவங்க சிறப்பா இருந்ததுனால, அவங்களுக்கு இந்த விருதுக்கு அந்த லிஸ்ட்ல இவங்க வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுக்கு 2010ல இவங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல. 2019ஆம் ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 9 வருடம் கேப் கழிச்சு, அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குறாங்க. அவரோட பேரு சின்மயின்னு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த சம்பவங்கள் நடக்குதுல்ல, குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த கருத்தரிப்புலாம் இருக்குல்ல, அவங்க மாசமா வராங்க, ஹாஸ்பிட்டல் போறது, செக்கப் போறது, இந்த மாரி சமயத்தில இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சின்ன சின்ன சலசலப்பு வருது. சின்ன சின்ன சண்டை வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டை வரதானே செய்யும். குடும்பங்கள்னா அப்படி தான் இருக்கும். வீட்ல கூட எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனா, இங்க கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு. இவரும் கொஞ்சம் கோவமா பட்டுருக்காரு. இவங்க அதோட பயங்கரமா கோவப்பட்டுருக்காங்க. ஏன் அப்படின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படியே பேசிட்டே இருந்திருக்காங்க. அந்த கோவங்கள் அதிகமாக, அதிகமாக, அதிகமாக நாளடைவில அந்த கோபம் அந்த 2 பேருக்கும் உள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர அந்த உறவுகள் எல்லாமே பிரிக்கிற அளவுக்கு, டைவர்ஸ் அளவுக்கு, குடும்ப நல வழக்கு போற அளவுக்கு போயிருக்கு. குடும்ப நல வழக்குலயும் அவங்க 2 பேருமே டைவர்ஸ் குடுத்துட்டாங்க. ப்ளஸ் டைவர்ஸ் குடுத்து அப்ளை பண்ணி ஓகேவும் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம், குழந்தைய அவங்க அப்பா பார்க்கறதுக்கு வாரத்தில 1 நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்ரூவ்ட் குடுத்துருக்காங்க. இது இது வந்து ஆக்சுவலி இது நடந்திருக்கு. 2019க்கு அப்புறம் 2021ல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் அதான் சொன்னேன்ல 100 பேர்ல அவங்களும் ஒருத்தவங்களா வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. இதெல்லாமே பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. 2024 இப்போ லேட்டஸ்ட்டா இவங்களுடைய சண்டை பயங்கரமா முத்தி போயிட்டு, இவங்க 2 பேருடைய பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னேன்ல ஆல்ரெடி. இவர் வெங்கட்ரமன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால ஏதோ அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்தோனேஷியால அவருடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரியும், அவருடைய துறைக்கு ஏத்த மாரியும் அவர் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால, அவருக்கும் இந்தோனேஷியால வேலைக்கு போயிட்டாரு. தன்னுடைய விவகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் அங்க போயிட்டாரு. அங்கருந்து குழந்தைகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஃபோன் பண்ணியிருக்காரு. வீடியோ கால்ல அப்போ பேசியிருக்காரு. இவங்களும் அத அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாரி ரொம்ப சண்டை போயிருக்கு. இந்த சண்டைக்கெல்லாம் ஒரு மாரி பிரச்சனையாகி குழந்தைகிட்ட பேசாம 2 வாரம் தள்ளி விட்டுருக்காங்க. இந்த எல்லாமே இவங்க யோசிச்சுட்டு இங்கேருந்து கோவாக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அதாவது பெங்களூர் டூ கோவாக்கு இவங்க போயிருக்காங்க. கோவாக்கு போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்க குழந்தையோட இருந்திருக்காங்க. குழந்தை அவங்க அப்பா கிட்ட பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல. அப்பாவும் இந்த குழந்தைகிட்ட பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல. ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. ரொம்பவும் கோபமாவும், ரொம்பவும் உக்கிரமாவும் இருந்து, அந்த குழந்தைய பேச விடாம கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு தடை பண்ணியிருக்காங்க. குழந்தையும்
அந்த கோவா ஹோட்டலில் நான் பேசணும் அப்பா கிட்ட பேசணும், அப்பா 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 அப்பான்னு கொஞ்சம் வற்புறுத்தியிருக்கு, கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இது இந்த அம்மாவால் தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கோவம் அதிகமாகி அவங்க வச்சுருந்த இருமல் மருந்து இருக்குது, அதை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஊற்றி கொடுத்ததுனால குழந்தை மயக்க நிலைக்கு போயிடுச்சு. மயக்க நிலைக்கு போன அந்த குழந்தைய என்ன நினச்சாங்கன்னு தெரியல, தல்காணி வச்சு மூச்சு அடைச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் தன்னுடைய கணவன் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம். இவ்வளோ மோசமான கோபமும் அவர் மேலே இருந்த அந்த ஒரு வெறித்தனமும், மோசமான வெறித்தனத்தினால தன்னுடைய குழந்தைய சாகடிக்கிற அளவுக்கு அவங்க மனசு இது மாதிரி போயிருக்கு. அந்த கோபம் அதிகமாக உக்கிரத்தில் போனதுனால தான் அந்த குழந்தைய சாகடிக்கிற அளவுக்கு இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய முயற்சிகளும் போயிருக்கு. குழந்தையும் இறந்துடுச்சு. இவங்க குழந்தைய கொன்ன உடனுமே இவங்களும் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. கையை அறுத்துருக்காங்க, சின்னதாக ரத்தம் வந்திருக்கு. இதை அப்படியே கட் பண்ணி மறைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ண வந்தவர்கிட்ட இல்லை நாங்கள் நாளைக்கே கிளம்பிடுவோம், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ரூமுக்கு வெக்கேட் பண்ணிங்க, க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவரும் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு கீழே இவங்க கிளம்பி வரும்போது ஒரு பெரிய சூட் கேஸை எடுத்து நடந்து வந்திருக்காங்க. அதாவது கிளம்பி போகும்போது கீழே ரிசப்ஷனில் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து பெங்களூர் போகிறதுக்கு ஒரு கார் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இவங்க ரிசப்ஷனில் இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களே, ஒருத்தவங்க இவங்களாவும் குழந்தையும் வந்தது. குழந்தை எங்கன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை எங்கே அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, வெளியே தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, நான் கார் போகும்போது நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்களும் கார் புக் பண்ணியிருக்காங்க. கார் புக் பண்ணிவிட்டு இவங்க பெரிய சூட்கேஸ் வச்சுருந்தாங்க. பெரிய சூட்கேஸ் மேலே டவுட் பட்டு இவங்க கார் ஏறி போனதுக்கப்புறம் இவங்க ரூம் போய் செக் பண்ணியிருக்காங்க. ரூமில் ரத்தக்கரை இருந்ததை பார்த்துருக்காங்க. ரத்தக்கரை இருந்ததுனால உடனே அவங்க கோவா போலீஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோவா போலீஸும் அதை ஒரு எப்படி சொல்கிறது, நுட்பமாக இவங்களை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக செக் பண்ணிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. அந்த அம்மாவை நீங்கள் வந்து போலீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டு வந்து எங்கே வச்சுருங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க, நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவரும் கர்நாடகா மாநிலம் வரைக்கும் தாண்டி வந்துட்டார். கிட்ட வந்ததுனால அந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அங்கே போய் நிற்க வச்சுருக்காரு. அங்கே போய்ட்டு அவங்க கேள்வி மேலே கேட்டு இவங்களும் அந்த பின்னாடி சூட்கேஸ் பின்னாடி டிக்கியை திறந்தோடனே உள்ள சூட்கேஸை திறந்து பார்த்தோன்னே போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. குழந்தைய இப்படி கொலை பண்ணி சூட்கேஸில் வச்சுட்டு வர்ற அளவுக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்ததுன்ட்டு பயங்கரமாக போலீஸே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏங்க இப்படிலாம் யாருங்க இப்படி பண்ணுவா? சரி, அவங்களுக்கு இவ்வளோ கோபம் இருக்குது, இந்த குழந்தையே கொலை பண்ணிட்டாங்க, அதையும் மறைக்கணுன்றதுக்காக சூட்கேஸில் கட் பண்ணி தன்னுடைய குழந்தையோட கையை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதால், அங்கே இருக்கக்கூடிய சிசர் இருக்குல்ல, நம்மளுடைய சிசர், கத்திரிக்கோள், அதான் அந்த துணியெலாம் கட் பண்ணுற அந்த எதால் கட் பண்ணி அதை சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்பா, ரொம்ப மோசமான செய்தியாக இருக்குல்ல. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து வெங்கட்ராமனும் தினேஷ்லாம் வந்திருக்காரு. வந்து பார்த்து இவங்க கதறி அழுது அந்த குழந்தைய வாங்குகிற, அந்த குழந்தைய கையில் தூக்கி கூட கொஞ்சணும்னு ஆசைப்பட்ட அந்த மனுஷனுக்கு குழந்தைய பொட்டலமாக மடித்து கையில் கொடுத்தது, அதை பார்க்கவே கலங்கிச்சு. ஒரு துருப்பு சீட்டு ஒன்று கிடச்சிருக்குதா போலீஸ் இப்போது இன்றைக்கி ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் மையால் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒன்று எழுதியிருக்காங்க, எனக்கு வந்து என் மகன் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அவரும் என் மகன்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்த அவங்க எழுதி வச்சு கிழிச்சு வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸு. ஸோ அவங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா? ஏன் அப்படின்னா, ஏன்னா சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் இன்ஜினியரு, அவங்களுடைய டேட்டா அனலிஸ்ட் சைடில் அவங்க ஷார்ப்பாக இருக்காங்க. அவ்வளோ டேட்டா இதில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை எப்படி மிஸ் பண்ணாங்க, தன்னுடைய மகனை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு நிறையா பேர் யோசிச்சுட்ருக்காங்க, நிறையா பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க, விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அங்கே போய்ட்டு கையறுத்து அந்த வலி நல்லா துடிக்கும்பொழுது தன்னுடைய மகனுடைய இறுதி சடங்கு அவங்க பார்க்கும்போது வேதனையில் அழும்போது ஒரு பக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு மாதிரி பண்ணாங்கன்னு முதற்கொண்டு யோசிக்கவே முடியல. ஓகே, நடந்து போச்சு. இனி வரக்கூடிய செய்திகளை யுவி நியூஸோட இணைந்திருங்க. இது மட்டும் இல்லை மக்களே, இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்குது. பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது, இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை குறித்து முழுசாக நம்ம பார்ப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் யுவி நியூஸ் தமிழ் சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய இந்த நியூஸை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால்
எங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. பை பை.